நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிதர் தலைப்பிலே இந்த நாளுமாக பரிசேயர் யார், சதுசேயர் யார், ஸ்நானகர் யார் என்று வேதத்தில் உள்ள அந்த 3 நபர்களை பற்றி நாம் தியானிப்போம். இவர்கள் 3 பேரையும் பற்றி பழைய ஏற்பாட்டில் அதிகமான வசனங்கள் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் இவர்களை பற்றி நாம் அதிகமாக பார்க்கிறோம். திருத்துதர்படி 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நான் பரிசேயன் என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். இயேசுநாதர் அடிக்கடி நீங்கள் பரிசேயர் சதுசேயர் நீதிகளுக்கு மேல் உங்கள் நீதி இல்லாவிட்டால் இங்கே பரலோக ராஜ்யம் வர முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை புதிய ஏற்பாட்டில் தான் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இப்படி பரிசேயர் சதுசேயர் ஸ்நானகர் என்ற வார்த்தைகளை நாம் அதிகமாக பார்ப்பது கிடையாது. எனவே இப்பொழுது யார் இந்த பரிசேயர், யார் இந்த சதுசேயர் என்று பார்க்கும் பொழுது, சாலமன் காலத்திலே அந்த ராஜ்யமானது 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலாகவும் 2 கோத்திரங்கள் யூதாவாகவும் பிரிந்தது. யோசுவாவின் காலத்தில் 11 கோத்திரங்களுக்கு இந்த நிலங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் லேவியின் கோத்திரத்துக்கு கொடுக்கப்படவில்லை. லேவியின் கோத்திரத்துக்காக பட்டணங்கள் எல்லா கோத்திரங்களும் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கே இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. எனவே அந்த காலத்தில் இவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வந்தார்கள். கிமு 584ஆம் ஆண்டிலே பாபிலோன் படையெடுக்கும் போது எல்லாம் எருசலேமில் தீக்கிரையாக்கப்பட்டு மக்கள் எல்லாம் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டு சிதறடிக்கப்பட்ட பொழுது இவர்களுக்கெல்லாம் யார் நியாயப்பிரமாணத்தை எடுத்துச் சொல்வார்கள், யார் நீதி நியாயங்களை எடுத்துச் சொல்வார்கள் வரும் பொழுது அவர்களை படித்தவர்கள், அறிவு சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் முன் வந்து நாங்கள் சொல்லுகிறோம் என்று வந்தார்கள். இவர்கள் எல்லோரும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ள லேவி கோத்திரத்தை மட்டும்தான் இந்த பணிகள் செய்யும்படி அழைத்திருந்தார். ஆனால் எல்லோரும் இதில் கலந்து இருந்தார்கள். நாம் பார்க்கிறோம், பவுல் கூட தான் சொல்லும் பொழுது அவர் நான் பெஞ்சமின் கோத்திரத்தினான் என்று சொன்னார், நான் ஒரு பரிசேயன் என்று சொன்னார். அதனால எல்லா கோத்திரத்திலிருந்தும் இப்படிப்பட்டவர்களாம் வந்தார்கள். இவர்களுக்குத்தான் பரிசேயர் என்ற பெயர் வந்தது. பரிசேயர் என்றால் பாரோஸ் என்று ஆரம்பித்தார். பாரோஸ் என்றால் படிப்பறிவை சொல்லிக் கொடுக்கிறது என்ற ஒரு அர்த்தத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இவர்கள்தான் பரிசேயர் என்று தமிழாக்கத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பரிசேயர் சதுசேயர் குழப்பங்களை பற்றி ஆண்டவரங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசேயர்களுக்குள்ளே 2 குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டன. 2 குழுக்களாக ஒரு பெரிய ஆரம்பித்தார். என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் அவர்களுடைய விவரங்களை குறித்து ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இவர்களுக்குள்ளே உருவானது. ஒன்று சம்மா என்ற ஒரு குரூப் உருவானது. அந்த சம்மா என்ற குரூப்பில் தான் ரபிகள் எல்லாம் வருவார்கள். அதாவது யூத குருமார்கள் எல்லாம் அந்த குரூப்பில் தான் வருவார்கள். பரிசேயர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிப்பொருளாக இருந்து கொண்டு இருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே இதில் ஹெலிப் என்ற ஒரு தலைவராக கொண்டு பரிசேயர் கூட்டம் இருந்து கொண்டிருந்தது. இப்போ இவர்கள் என்ன சொல்றாங்க, சம்மா குரூப்லே ஓய்வு நாள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட நாள், அதில் நடக்கக்கூட கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். கொஞ்ச நாள் பட்ட பிறகு அதில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து கொள்ளலாம் என்று ஒரு தளர்வை ஏற்படுத்தினார். இதெல்லாம் எதிர்த்து இந்த பரிசேயர் குரூப் ஹெலப் என்பவர்கள், ஆடு கீழே விழுந்துருச்சு, மாடு பள்ளத்தில் விழுந்துச்சு, நீங்கள் தூக்க மாட்டீங்களான்னு கேள்வியை கேட்டார். இந்த கேள்வியைத்தான் ஆண்டவரத்திலே சதுசேயர்களும் பரிசேயர்களும் கேட்கும் பொழுது ஆண்டவர் சதுசேயர்கள் வழியாக அவர்களுக்கு பதில் சொன்னதை பார்க்கிறோம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது பல முறை நாம் பார்க்கிறோம், இந்த பதில்கள் எல்லாமே சதுசேயர்கள் அல்லது பரிசேயர்கள் சொல்லும் பதில்களை வைத்துத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு பதிலை சொல்லி கொண்டு வந்தார். அப்போ அதிகமாக சதுசேயர்களுக்கு சாதகமான பதில்களைத்தான் ஆண்டவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் அதுக்காக ஒரு சதுசேயரை சார்ந்தவர்களே. சதுசேயர் யார் என்றால் சாதேக் என்று லேவி கோத்திரத்தில் ஒரு இனத்தார், அந்த சம்பாக்கிலிருந்து பிரிந்து வந்த ஒருவர்கள், அவர்கள்தான் சாதேக் என்பதுதான் சதுசேயர் என்று நாம் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கோம். இவ்வாறாக சதுசேயர் பரிசேயரோட கூட்டம். இந்த சதுசேயர்கள் எல்லாம் வேத பாரங்களை பிடித்து கொண்டு அவரோடு இணைந்து கொண்டு வேதத்தை கற்பிக்கவும் சட்டங்களை நியாயப்பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வந்து கொண்டுதான். ஆனால் இந்த சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் அதுவே நிறைய கான்ட்ரவர்சி, வேதத்தை பற்றிய தர்க்கங்கள் பல இருந்ததை நாம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய காரியங்களும் அப்போஸ்தலர்களுடைய காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவர்கள் கிடையாது. இப்படியாக பல வேறுபாடை கொண்ட நிலையிலே அவர் 2 பேரும் இருந்தார்.
அதுக்கு பின் கிமு இயேசு பிறப்பதற்கு 200 நூற்றாண்டுக்கு முன் இதிலிருந்து இவர்கள் 2 பேரும் செய்யும் பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கொண்டு ஆலயங்களிலும் சரி, அவர்கள் தனி ஜெபாலயத்தை வைத்திருந்தார்கள். தேவாலயம் என்று இருந்தது. அவர்கள் செய்த சட்டத்திட்டங்கள், மக்களை வழிநடத்துவது, இதெல்லாம் கண்டு எரிச்சல் அடைந்த ஒரு சில லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட குரூப் பாலிடிக்ஸ்லாம் வேண்டாம், தங்கள் அதிகாரத்துக்காகவும் தங்கள் பிரஸ்தாபத்துக்காகவும் இவர்கள் செய்கிறார்கள் என்று அறிந்து இவரெல்லாம் விட்டு ஊருக்கு வெளியே போய் ஒரு மேல் வீடை ஒன்றை கட்டி கொண்டு மேல் வீட்டில் இருந்து தியானம் செய்பவர்களாக, ஆண்டவரை மைமைப்படுத்துவர்களாக, வேதத்தை எழுதுபவர்களாக, அவர்கள் ஆண்டவர் வெளிப்படுத்திய காரணம் எழுதி வைப்பவர்களாக, அவர்களை சுருளில் பயன்படுத்தி மட்பாண்டில் போது புதைத்து வைப்பவர்களாக ஸ்நானர்கள் அன்று ஒரு குரூப் ஆரம்பிக்கப்பட்டது. இவர்கள் உண்மையிலேயே தேவனை தேடுவர்களாக, திருமணம் செய்யாதவர்களாக, அவர்கள் ஆண்டவருக்கென்று பணி செய்ய அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருந்து ஊருக்கு வெளியே இருந்து கொண்டார்கள். அவர்கள் விளைச்சலை மட்டும்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். மற்ற எதையும் அவர்கள் ஊரிலிருந்து மக்கள் கொண்டு வருவதாக சாப்பிட மாட்டார்கள். அவர்கள் ஒருவர் தான் யோவான் ஸ்நானன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். அதிகமாக வெளியே வரமாட்டார். ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் ஊருக்கு வந்துட்டு உடனே போவார்கள். இவர்களை பார்ப்பதே மிக அரிதாக இருக்கும். இவர்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று மக்கள் நம்பி இருந்தார்கள். அதனால தான் யோவான் ஸ்நானன் வெளியே வந்து நிற்கும் பொழுது யோவான் ஸ்நானன் சொல்வதெல்லாம் கேட்க ஊரிலிருந்து மக்கள் எல்லாம் போனார்கள். இந்த கூட்டத்திற்கு தான் ஸ்நானகர் என்று பெயர். யோவான் ஸ்நானன் போல இன்னும் பல பேர் அப்படி இருந்தார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படிப்பட்ட ஆசிரமங்களில் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இவர் தான் ஸ்நானகர் என்ற அர்த்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயர் சொன்ன சத்தியங்களை இதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. சதுசேயர் சொன்ன எந்த சத்தியங்களையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஸ்நானகர் சொன்ன எந்த சத்தியத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் யோவான் தான் சொன்ன ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார். அவர் ஞானஸ்தானம் பெறுவதற்கு வரும்பொழுது இயேசுவும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள செல்கிறார்கள். எத்தனையோ போதனைகளை அவர் கொடுக்கிறார். ஆனால் அவர் கொடுத்த யோவான் கொடுத்த அந்த ஞானஸ்தானத்தை மட்டும் அவர் பெற்றுக்கொண்டு இயேசு கடைசியாக பரலோகம் செல்லும் பொழுது எல்லோருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மேலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு போகிறார். இதற்கு முன்னாலே சதிசேயர்கள் மத்தியிலோ பரிசேயர்கள் மத்தியிலோ இப்படிப்பட்ட பழக்கங்கள் யூதரிடத்தில் இல்லாதிருந்தது. இந்த ஸ்நானகர் குரூப் தான் டெய்லி காலையில் குளிப்பார்கள், முங்கி குளிப்பார்கள், சாயந்தரத்தில் முங்கி குளிப்பார்கள், தங்கள் உடலை பரிசுத்தப்படுத்துவார்கள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள், ஆண்டவர் பேர் இருப்பார்கள். எனவே ஸ்நானம் என்பது ஆண்டவருக்கு நேர நோக்கி நம்மை தூக்கும் என்பதை உணர்ந்து அதை இயேசுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த யோவான் ஸ்நானகர். அந்த ஒரே ஒரு பிரின்சிபலை மட்டும் ஆண்டவர் பற்றிக்கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த ஸ்நானமானது நம் பாவங்களெல்லாம் கழுவி நம்முடைய பரிசுத்தம் ஆக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்களாக நாம் இருப்போம். இன்றைய நாட்களில் நாம் பார்க்கிறோம், முழுக்கு ஞானஸ்தானம், அடையாள ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம் என்று பல்வேறு காரியங்கள். ஆனால் ஆண்டவர்களுக்கு எதை உணர்த்துகிறாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நம்ம முக்கியம். நாம் சார்ந்திருக்க சபைகள் சொல்வது மட்டுமல்ல, நமக்கு எது ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அதை நாம் கடைபிடிப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு குறிஞ்சிலே உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.